ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதும் ஏலக்காய், பட்டை, சீரகம் 3 சேர்த்து அதோட வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி அதை இது கூட சேர்த்து நல்லா அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி வாசனை போன உடனேயுமே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் நம்மளோட டேஸ்ட்டுக்கேற்ற கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 6 முட்டையை வச்சு தான் இந்த கிரேவி பண்ண போகிறேன். அதுக்காக நான் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா நம்ம கிரேவி கொதிச்சு வர டைமில் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த மிளகுத்தூளை நான் சேர்த்தி, அப்புறம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு எண்ணெய், உப்பு, மசாலா 3 போட்டு நல்லா ஒரு பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டையை இது கூட சேர்த்துனா நம்மளோட சூடான சுவையான முட்டை கிரேவி ரெடி.